சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இந்த வருஷம் வெளியாக போகிற திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு வராரு. அதாவது கடைசியாக அவர் நடித்த கூலி திரைப்படம் சரியாக போகலை. அனைத்து ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டியிருந்தது. என்னதான் வசூல் ரீதியான ஒரு வெற்றி படமாக இருந்தாலும் இந்த படம் விமர்சன ரீதியாக ஒரு தோல்வி படம் என்று தான் பார்க்கப்படுகிறது. சென்சேஷனலான இயக்குனரான லோகேஷ் இயக்கியுமே இந்த படம் இப்படி ஆயிடுச்சு. தொடர்ந்து ஜெயிலர் படத்தை எடுத்த இயக்குனரான நெல்சனிடம் மீண்டும் இணைகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முக்கியமாக திரைக்கதை மற்றும் கதையில் கான்சன்ட்ரேஷனோட இந்த படத்தை எடுத்துகிட்டு வராராம் நெல்சன். ரஜினிக்கு பிடிச்சதுனால தான் நெல்சனை கூப்பிட்டு மீண்டும் இந்த படத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருந்தது. அதாவது இந்த பாடல் காவாலா பாட்டு மாரி இருக்குமா, அந்த பாட்டையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த பாட்டிலையும் ரஜினியோட புகையை தான் பாட போகிறாங்களா என்கின்ற ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு. காவாலா பாட்டாக இருக்கட்டும், ஹுக்கும் பாடலாக இருக்கட்டும், 2 பாடல்களுமே ஜெயிலர் படத்தில் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்துலையும் கண்டிப்பாக வரும் பாடல்கள் பட்டையை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் சிங்கிள் பாடலில் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடியிருக்காங்களாம். கூட நம்ம அனிருத் ரவிச்சந்திரனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த படத்தில் நடனம் ஆடி இருக்கிறதா ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே தொடர்ந்து வெளியாகும் ரஜினி படங்களில் அனிருத் இடம்பெற்று வராரு. அதே போல தான் இந்த பாடலையும் அனிருத் இருப்பாராம். கண்டிப்பாக இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பும் என தற்போது சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என அஃபிஷியலாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. இந்த படத்தை முடித்த கையோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படம், அதாவது சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிற படத்தில் பிஸியாக போகிறாரு. அதைத் தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதற்கான ப்ரோமோ ஷூட் வீடியோவையுமே நெல்சன் அவர்கள் இப்போ எடுத்து முடிச்சிட்டாராம். கூடிய விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக, அதாவது முதல் பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.